ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் சயின்ஸில் மொத்தம் எத்தனை பாடங்கள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். மொத்தம் 7 பாடங்கள் இருக்குது. இதில் முதல் பாடம் வெப்பம். இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட் ஒன், சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதிலுள்ள மூலக்கூறுகள் டேஷ். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதிலுள்ள மூலக்கூறுகள் வேகமாக நகரத் தொடங்கும். ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 2, வெப்பத்தின் அலகு என்பது என்ன? வெப்பத்தின் அலகு ஜூல். 2க்கான பதில் ஆப்ஷன் பி ஜூல். கேள்வி 3, 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும் பொழுது உருவாகும் நீரின் வெப்பநிலை டேஷ். 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும் பொழுது உருவாகின்ற நீரின் வெப்பநிலை ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு இரும்பு குண்டினை 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நீர் நிரம்பிய முகவையில் போடும் பொழுது வெப்பமானது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ அல்லது நீரிலிருந்து இரும்பு குன்றுக்கோ மாறாது. 4க்கான பதில் ஆப்ஷன் பி. அடுத்து செகண்ட் ரோமன், கோடிட்ட இடத்தை நிரப்புக. கேள்வி 1, வெப்பம் டேஷ் பொருளிலிருந்து டேஷ் பொருளுக்கு பரவும். வெப்பம் அதிக வெப்பநிலையில் உள்ள பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலை உள்ள பொருளுக்கு பரவும். 1க்கான பதில் அதிக வெப்பநிலையில் உள்ள பொருள், குறைந்த வெப்பநிலையில் உள்ள பொருள். கேள்வி 2, பொருளின் சூடான நிலையானது டேஷ் கொண்டு கணக்கிடப்படுகிறது. பொருளின் சூடான நிலையானது வெப்பநிலை மானி கொண்டு கணக்கிடப்படுகிறது. 2க்கான பதில் வெப்பநிலை மானி. கேள்வி 3, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு டேஷ். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். 3க்கான பதில் கெல்வின். கேள்வி 4, வெப்பப்படுத்தும் பொழுது திடப்பொருள் டேஷ் மற்றும் குளிர்விக்கும் பொழுது டேஷ். வெப்பப்படுத்தும் பொழுது திடப்பொருள் விரிவடையும் மற்றும் குளிர்விக்கும் பொழுது சுருங்கும். 4க்கான பதில் விரிவடையும், சுருங்கும். கேள்வி 5, ஒரு பொருளுக்கிடையே 2 பொருள்களுக்கிடையே வெப்ப பரிமாற்றம் இல்லையெனில் அவை இரண்டும் டேஷ் நிலையில் உள்ளன. 2 பொருள்களுக்கிடையே வெப்ப பரிமாற்றம் இல்லையெனில் அவை இரண்டும் வெப்ப சமநிலையில் உள்ளன. 5க்கான பதில் வெப்ப சமநிலை. அடுத்து தேர்ட் ரோமன், சரியா தவறா பார்த்துடலாம். 1, வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். இது வெப்பநிலை அதிகமான பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவான பொருளுக்கு பரவும். இது கரெக்டு தான். கேள்வி 2, நீரிலிருந்து வெப்பம் வெளியேறும் பொழுது நீராவி உருவாகின்றன. இது தவறு. கேள்வி 3, வெப்ப விரிவு என்பது பொதுவாக தீங்கானது. வெப்ப விரிவு என்பது பொதுவாக தீங்கானது கிடையாது. இதில் தீங்கானதுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது தவறு. கேள்வி 4, போரோசிலிகேட் கண்ணாடியானது வெப்பப்படுத்தும் பொழுது அதிகம் விரிவடையும். இதுவும் கரெக்டு. கேள்வி 5, வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டும் ஒரே அலகினை பெற்றுள்ளது. இது தவறு. வெவ்வேறு அலகினை பெற்றிருக்கும் வெப்பமும் வெப்பநிலையும். அடுத்து பொறுத்துக பார்த்துடலாம். வெப்பம் அப்படிங்கிறது ஜூல். வெப்பநிலை அப்படிங்கிறது கெல்வின். வெப்ப சமநிலை அப்படிங்கிறது வெப்ப பரிமாற்றம் இல்லை. பனிக்கட்டி அப்படிங்கிறது 0 டிகிரி செல்சியஸ். கொதிநீர் அப்படிங்கிறது 100 டிகிரி செல்சியஸ். அடுத்து 6th ரோமன், ஒப்புமை தருக பார்த்துடலாம். வெப்பம் அப்படிங்கிறது ஜூலு, வெப்பநிலை அப்படிங்கிறது கெல்வின். 1க்கான பதில் கெல்வின். 2, பனிக்கட்டி அப்படிங்கிறது 0 டிகிரி செல்சியஸ், கொதிநீர் அப்படிங்கிறது 100 டிகிரி செல்சியஸ். கேள்வி 3, மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றல் வெப்பம் அப்படிங்கிறது சராசரி இயக்கம், நிலை, வெப்பநிலை.
6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் அழகு 2 மின்னியல் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட் ரோமன் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எது? வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலம். ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் சி மின்கலம். கேள்வி 2, மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் எது? மின்சாரம் தயாரிக்கப்படுகின்ற இடம் மின் உற்பத்தி நிலையம். 2க்கான பதில் மின் உற்பத்தி நிலையம். கேள்வி 3, மின்கல அடுக்கின் சரியான குறியீட்டை தேர்ந்தெடு. இதில் சரியான குறியீடு எது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கேள்வி 4, கீழ்கண்ட மின்சுற்றுகளில் எதில் மின் விளக்கு ஒளிரும்? இதில் எது கனெக்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்கணும். அந்த பல்புடைய எதுலேயுமே கனெக்ட் ஆகலை பாருங்கள். ஆப்ஷன் ஏ, பி, சி மூணுமே கனெக்ட் ஆகலை. டியில் மட்டும்தான் கீழே அந்த ரெட் கலர் வயல் வந்து அந்த பல்போட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது எதில் மின் விளக்கு ஒளிரும் அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஒளிரும். அதனால் டி தான் கரெக்டு. கேள்வி 5, கீழ்கண்டவற்றில் எது நற்கடத்தி? இதில் மரம், அழிப்பான், நெகிழி இதெல்லாமே வந்து கடத்தியில் வராது, வெளியில் மட்டும்தான் நற்கடத்தி. 5க்கான பதில் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1, டேஷ் பொருட்கள் தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிக்குது. மின்கடத்தி தான் பொருட்கள் தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிக்குது. 1க்கான பதில் மின்கடத்தி. கேள்வி 2, ஒரு மூடிய மின்சுற்றினுள் பாயும் மின்சாரம் டேஷ் எனப்படும். ஒரு மூடிய மின்சுற்றினுள் பாய்கின்ற மின்சாரம் மின்னோட்டம் எனப்படும். 2க்கான பதில் மின்னோட்டம். கேள்வி 3, டேஷ் என்பது மின்சுற்றை திறக்க அல்லது மூட உதவும் சாதனம். சாவி அப்படிங்கிறது மின்சுற்றை திறக்க அல்லது மூட உதவுற சாதனம். 3க்கான பதில் சாவி. கேள்வி 4, மின்கலனில் குறியீட்டில் பெரிய செங்குத்து கோடு டேஷ் முனையை குறிக்கும். மின்கலனில் குறியீட்டில் பெரிய செங்குத்து கோடு நேர்முனையை முனையை குறிக்கும். 4க்கான பதில் நேர். கேள்வி 5, 2 அல்லது அதற்கு மேம்பட்ட மின்கலன்களுடைய தொகுப்புக்கு என்ன பேர் அப்படின்னா மின்கல அடுக்கு அப்படின்னு பேர். 5க்கான பதில் மின்கல அடுக்கு. அடுத்து தேர்ட் ரோமன் சரியா தவறான்னு பார்த்துடலாம். கேள்வி 1, பக்க இணைப்பை மின்சுற்றில் ஒன்றுக்கு மேம்பட்ட முன்னோட்ட பாதைகளில் உண்டு. இது வந்து கரெக்டு தான். கேள்வி 2, 2 மின்கலன்களை கொண்டு உருவாக்கப்படுகின்ற மின்கல அடுக்கில் ஒரு மின்கலத்தில் எதிர்முனையை மற்றொரு மின்கலத்தின் எதிர்முனையோடு இணைக்கணும். இது வந்து தவறு. எதிர்முனையை தான் நேர்முனையோடு இணைக்கணும். எதிர்முனையை மற்றொரு மின்கலத்தில் நேர்முனையோடு இணைக்கணும். இது போல் வந்திருந்தால் இது வந்து ரைட்டு. ரெண்டுமே எதிர்முனை அப்படின்னும் பொழுது இது வந்து தவறு. கேள்வி 3, சாவி என்பது மின்சுற்றினை திறக்க அல்லது மூடப்படுகின்ற ஒரு மின் சாதனம். இது வந்து கரெக்டு தான். கேள்வி 4, தூயநீர் என்பது ஒரு நற்கடத்தி ஆகும். இது வந்து தவறு. 5, துணை மின்கலன்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். அப்படி இல்லை, நிறைய முறை பயன்படுத்தலாம். அதனால் அது வந்து தவறு. அடுத்து பொறுத்துக்க பார்த்துடலாம். குறியீடு கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 1க்கு பதில் வந்து மின்கல அடுக்கு, 2வதுக்கு ஆன்சர் ஒளிராத மின்விளக்கு, 3வதுக்கு திறந்த சாவி, 4வதுக்கு ஒளிரும் மின்விளக்கு, 5வதுக்கு மின்கலன். அடுத்து இது வந்து எது கரெக்ட் பண்ணி மாறி மாறி இருக்குது சென்டென்ஸு, அதை எப்படி நம்ம வந்து சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல வர்றது வேதி, 2வது ஆற்றலை, 3வது மின்னாற்றலாக, 4வது மாற்றும், 5வது சாதனம், 6வது மின்கலம், 7வது ஆகும் இருக்குது. இது இப்போ எப்படி எழுதுறது அப்படின்னா வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலன் ஆகும் அப்படின்னு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸு முடியுது. 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் அழகு 3 நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரோமன் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின்,
பனிக்கட்டி நீராக உருகும் பொழுது ஏற்படுகின்ற மாற்றம் டேஷ் ஆகும். பனிக்கட்டி நீராக உருகும் பொழுது ஏற்படுகின்ற மாற்றம் நிலைமாற்றம். ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் சி, நிலைமாற்றம். கேள்வி 2, ஈரத்துணி காற்றில் உலரும் பொழுது ஏற்படுகின்ற மாற்றம் டேஷ் ஆகும். ஈரத்துணி காற்றில் உலரும் பொழுது ஏற்படுகின்ற மாற்றம் இயற்பியல் மாற்றம். 2க்கான பதில் ஆப்ஷன் டி, இயற்பியல் மாற்றம். கேள்வி 3, பால் தயிராக மாறுவது ஒரு டேஷ் ஆகும். பால் தயிராக மாறுவது ஒரு மீளா மாற்றம். தயிர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பால் ஆகாது இல்லையா, அதனால் இது மீளா மாற்றம். 3க்கான பதில் ஆப்ஷன் சி. கீழ்வருவனவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது? எது விரும்பத்தக்க மாற்றம்? துருப்பிடித்தல், நில அதிர்வு, வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கு யாருக்காவது பிடிக்குமா? பிடிக்காது இல்லையா, அதே மாதிரி துருப்பிடித்தலும் பிடிக்காது. பருவநிலை மாற்றம் எல்லாருமே விரும்பக்கூடியது இல்லையா, அதனால் 4க்கான பதில் ஆப்ஷன் பி, பருவநிலை மாற்றம். கேள்வி 5, காற்று மாசுபாடு அமிலமழைக்கு வழிவகுக்கும். இது ஒரு டேஷ் ஆகும். காற்று மாசுபாடு அமிலமழைக்கு வழிவகுக்கும். இது ஒரு டேஷ். இந்த டேஷில் என்ன வரும்? 5க்கான பதில் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். டி தான் கரெக்டு. செகண்ட் ரோமன், கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1, காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்திருக்கும். இது ஒரு டேஷ் மாற்றம். காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்திருக்கும். இது ஒரு மீள் மாற்றம். 1க்கான பதில் மீள். கேள்வி 2, முட்டையை வேக வைக்கும் பொழுது டேஷ் மாற்றம் நிகழ்கிறது. முட்டையை வேக வைக்கும் பொழுது என்ன மாற்றம் நிகழுது? மீளா மாற்றம் நிகழுது. முட்டையை மறுபடியும் அந்த லிக்யூடாக கொண்டு வர முடியாது இல்லையா, வெந்துருச்சுன்னு, அதனால் இது மீளா மாற்றம். கேள்வி 3, நமக்கு ஆபத்தை விளைவிப்பவை டேஷ் மாற்றங்கள். என்ன மாற்றங்கள்? நமக்கு ஆபத்து கொடுக்கறது நம்ம விரும்புமா? அப்போ விரும்பத்தகாத மாற்றங்கள். 3க்கான பதில் விரும்பத்தகாத. கேள்வி 4, தாவரங்கள் கரியமில வாயு மற்றும் நீரை சேர்த்து ஸ்டார்ச்சை உருவாக்குவது எந்த மாதிரியான மாற்றம்? இயற்கையான மாற்றம். 4க்கான பதில் இயற்கையான. கேள்வி 5, பட்டாசு வெடித்தல் என்பது ஒரு டேஷ் மாற்றம். பட்டாசு வெடிக்கிறது வேகமாக நிகழ்றது இல்லையா, அதனால் அது வேகமான மாற்றம். விதை முளைத்தல் ஒரு மெதுவான மாற்றம். மெதுவாக நடக்குது, அதனால் இது மெதுவான மாற்றம். தேர்ட் ரோமன், சரியா தவற பார்த்துடலாம். கேள்வி 1, குழந்தைகளுக்கு பற்கள் முளைப்பது மெதுவான மாற்றம். குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தானே பற்கள் முளைக்கும், அது மெதுவான மாற்றம். 1க்கான பதில் மெதுவான மாற்றம் கரெக்டு. கேள்வி 2, தீக்குச்சி எறிவது ஒரு மீள் மாற்றம். இது தவறு. தீக்குச்சி எறிவது ஒரு மீள் மாற்றம் வராது, அதனால் இது தவறு. கேள்வி 3, அமாவாசை பௌர்ணமியாக மாறும் நிகழ்வு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட கூடிய மாற்றம். அமாவாசை பௌர்ணமி இதெல்லாமே இயற்கை கொடுத்த வரம் நமக்கு. இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் அப்படின்னு இருக்குது, அதனால் இது தவறு. அடுத்து, உணவு செரித்தல் என்பது ஒரு இயற்பியல் மாற்றம். இதுவும் கரெக்டு. தவறு. ஏன்னா உணவு செரித்தல் அப்படிங்கிறது வேதியியல் மாற்றம் வந்திருக்கணும், இங்கே இயற்பியல் மாற்றம் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் இதுவும் தவறு. அடுத்து 5, உப்பை நீரில் கரைத்து உருவாக்கும் கரைசலில் நீர் ஒரு கரைபொருளாகும். இது தவறு. அடுத்து, ஒப்புமை தருக பார்த்துடலாம். பால் தயிராதல் மீளா மாற்றம். மேகம் உருவாகுதல் என்ன மாற்றம்? மீள் மாற்றம். 1க்கான பதில் மீள் மாற்றம். கேள்வி 2, ஒளிச்சேர்க்கை டேஷ் மாற்றம். ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது இயற்கையான மாற்றம். நிலக்கரி எரிதல் அப்படிங்கிறது மனிதனால் ஏற்படுத்தக்கூட மாற்றம். கேள்வி 3, குளுக்கோஸ் கரைதல் இது ஒரு மீள் மாற்றம். அப்போ உணவு செரித்தல் அப்படிங்கிறது மீளா மாற்றம். 4, உணவு சமைத்தல் அப்படிங்கிறது விரும்பத்தக்க மாற்றம். சமைக்கிறது விரும்பத்தக்கது தான். உணவு கெட்டு போதல் அப்படிங்கிறது விரும்பத்தகாத மாற்றம். உணவு கெட்டு போகிறது யாருக்கும் பிடிக்காது இல்லையா, அதனால் அது விரும்பத்தகாத மாற்றம். தீக்குச்சி எரிதல் அப்படிங்கிறது வேகமான மாற்றம். பீமு சுற்றுதல் அப்படிங்கிறது மெதுவான மாற்றம். அடுத்து 5th ரோமன் பார்த்துடலாம். பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு, அதுக்கான காரணத்தை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 பதில்கள் இருக்குது. எந்த பதில் இதுக்கு பொருந்தலையோ இது நம்மளே சென்டென்ஸ் புரிஞ்சுக்கிட்டு நம்ம போடுறது. 1, குழந்தை வளருதல், கண் சிமிட்டுதல், துருப்பிடித்தல், விதை முளைத்தல். குழந்தை வளர்கிறதும் துருப்பிடிக்கிறதும் விதை முளைத்தலும் அட் ஏ டைம் நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் அது. ஆனால் கண் சிமிட்டுதல் அப்படின்றது ஒரு செகண்டில் நடந்துடும் இல்லையா,
அதனால் இதுதான் வந்து கரெக்டு. செகண்டு, மின்விளக்கு ஒளிர்தல், மெழுகுவர்த்தி எரிதல், பால் தயிராதல். இது வந்து நேச்சுரலாக வருது. காஃபி குவளை உடைதல், இது வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. ஒரு கப்பு உடையிறது யாராவது விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க இல்லையா? அதனால் 2 கரெக்ட். முட்டை அழுகுதல், நீராவி குளிர்தல், முடிவெட்டுதல், காய் கனியாதல். இதெல்லாமே வந்து முட்டை அழுகிறது, நீராவி குளிர்றது, காய் கனியாகிறது, இதெல்லாமே வந்து இயற்கையாக நடக்கக்கூடியது. ஆனால் முடிவெட்டுதல் அப்படிங்கிறது நம்மளாக போய் கடைக்கு போய் வெட்டிக்கணும் இல்லையா? இது வந்து அதனால் மாறுபட்டு இது இருக்குது. அடுத்து 4, பலூன் ஊதுதல், பலூன் வெடித்தல், சுவர்ச்சில் வண்ணம் மங்குதல், மண்ணெண்ணெய் எரிதல். இதில் எது பொருந்தாது அப்படின்னா பலூன் ஊதுதல் பொருந்தாது. 6th ஸ்டாண்டர்டு 2nd டேர்ம் சயின்ஸில் காற்று இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன், பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காற்றில் நைட்ரஜன் சதவீதம் டேஷ். காற்றில் நைட்ரஜனுடைய சதவீதம் 78%. ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ 78%. கேள்வி 2, தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் எது? தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறுகின்ற இடம் இலைத்துளை. 2க்கான பதில் ஆப்ஷன் ஏ இலைத்துளை. கேள்வி 3, காற்று கலவையில் எரிதலுக்கு துணைபுரியும் பகுதி எது? காற்று கலவையில் எரிதலுக்கு துணைபுரியும் பகுதி ஆக்சிஜன். 3க்கான பதில் ஆப்ஷன் சி ஆக்சிஜன். கேள்வி 4, உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் உணவுப் பொருளை புதியதாகவே இருக்கும்படி செய்கிறது. 4க்கான பதில் ஆப்ஷன் டி. கேள்வி 5, காற்றில் உள்ள டேஷ் மற்றும் டேஷ் வாயுக்களில் கூடுதல் காற்றில் 99% இரையாகிறது அப்படின்னா காற்றில் உள்ள நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்களின் கூடுதல் காற்றின் 91% இயைபாகிறது. அப்போது இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் 1, 4 ரெண்டுமே கரெக்டு. டி தான் கரெக்டு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபஸ்ட்டு, காற்றில் காணப்படுகின்ற எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதி எது? காற்றில் காணப்படும் எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதி ஆக்சிஜன். 1க்கான பதில் ஆக்சிஜன். கேள்வி 2, ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளிவருகின்ற வாயு டேஷ். ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளிவருகின்ற வாயு ஆக்சிஜன். 2க்கான பதில் ஆக்சிஜன். 3, சுவாச கோளாறு உள்ள நோயாளிக்கு கொடுக்கப்படுகின்ற வாயு எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 3க்கான பதில் ஆக்சிஜன். கேள்வி 4, இருண்ட அறையினுள் வருகின்ற சூரியன் ஒளிக்கற்றையில் டேஷ் காண முடியும். இருண்ட அறைக்குள்ளே வர சூரியனோட ஒளிக்கற்றையில் தூசிகளை நம்ம பார்க்கலாம். 4க்கான பதில் தூசிகளை. கேள்வி 5, டேஷ் வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும். கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும். 5க்கான பதில் கார்பன் டை ஆக்சைடு. 3rd ரோமன், சரியா தவறா பார்த்துடலாம். 1, உள்ளிழுக்கும் காற்றில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. 1க்கான பதில் தவறு. நைட்ரஜனும் இருக்கு இல்லையா? 2, புவி வெப்பமயமாதலை மரங்களை நடுவதன் மூலமாக குறைக்கலாம். இது கரெக்டு தான். 3, காற்றின் இயல்பு எப்பொழுதும் சமமாக விகிதத்தில் இருக்கும். அப்படி இல்லை, மாறுபட்டு இருக்கும் இல்லையா? 4, திமிங்கலம் ஆக்சிஜனை சுவாசிக்க நீரின் மேற்பரப்பிற்கு வரும். இது கரெக்டு தான். கேள்வி 5, காற்றில் ஆக்சிஜனுடைய இயல்பானது தாவரங்களின் சுவாசம் மூலமும் விலங்குகளுடைய ஒளிச்சேர்க்கை மூலமும் சமன் செய்யப்படுகிறது. இது வந்து தவறு. அடுத்து பொறுத்துக்க பார்த்துடலாம். இயங்கும் காற்று தென்றல் காற்று. நாம் வாயும் அடுக்கு அடிவளி மண்டலம். வளிமண்டலம் அப்படிங்கிறது ஓசோன் படலம். ஆக்சிஜன் அப்படிங்கிறது எரிதல். கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஒளிச்சேர்க்கை. அடுத்து ஒப்புமை தருக பார்த்துடலாம். ஒளிச்சேர்க்கை கார்பன் டை ஆக்சைடு, சுவாசம் அப்படிங்கிறது ஆக்சிஜன். காற்றில் 78% எரிதலுக்கு துணை புரிவதில்லை, 21% எரிதலுக்கு துணை புரிகிறது. 2க்கான பதில் 21%. 6th ஸ்டாண்டர்டு 2nd டேர்மில் சயின்ஸில் அலகு 5 செல்லு இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
ஃபர்ஸ்ட் ரோமன் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செல்லின் அளவை குறிக்கிற குறியீடு என்ன? செல்லின் அளவை குறிக்கிற குறியீடு மைக்ரோமீட்டர். ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் சி, மைக்ரோமீட்டர். கேள்வி 2, நுண்ணோக்கியில் பிரியா செல்லை பார்க்கும்பொழுது அச்செல்லில் செல் சுவரும் நியூக்ளியஸும் இருக்கிறது. பிரியா பார்த்த செல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தாவர செல். 2க்கான பதில் ஆப்ஷன் ஏ, தாவர செல். கேள்வி 3, யூகேரியோடின் கட்டுப்பாட்டு மையம் என்பது என்ன? யூகேரியோடின் கட்டுப்பாட்டு மையம் அப்படிங்கிறது நியூக்ளியஸ். 3க்கான பதில் ஆப்ஷன் பி, நியூக்ளியஸ். கேள்வி 4, கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல? கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்பைரோகைரா. 4க்கான பதில் ஆப்ஷன் சி, ஸ்பைரோகைரா. கேள்வி 5, யூகேரியோட் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படுகின்ற இடம் என்ன? யூகேரியோட் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படுகின்ற இடம் சைட்டோபிளாசம். 5க்கான பதில் ஆப்ஷன் பி, சைட்டோபிளாசம். அடுத்து செகண்ட் ரோமன், கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1, செல்களை காண உதவுகிற உபகரணம் எது? செல்களை காண உதவுகிற உபகரணம் எலக்ட்ரான் நுண்ணோக்கி. கேள்வி 2, நான் செல்லில் உணவு உற்பத்தியை மேற்கொள்கிறேன். நான் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பசுங்கன்னிகம். பசுங்கன்னிகவர்ணம், கன்னிகம். 2க்கான பதில் ஆப்ஷன் பசுங்கன்னிகம். கேள்வி 3, நான் ஒரு காவல்காரன். நான் செல்லுள்ளேயும் வெளியேயும் அனுமதியின்றி யாரையும் விடமாட்டேன். நான் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது செல் சுவர். 3க்கான பதில் செல் சுவர். கேள்வி 4, செல் என்ற வார்த்தையை உருவாக்குனது யாரு? செல் என்ற வார்த்தையை உருவாக்குனது ராபர்ட் ஹூக். கேள்வி 5, நெருப்புக்கோழியின் முட்டை டேஷ் ஒரு தனி செல். மிகப்பெரிய ஒரு தனி செல் தான் நெருப்புக்கோழியோட முட்டை. அடுத்து தேர்ட் ரோமன், சரியா தவறா பார்த்துடலாம். 1, உயிரினங்களின் மிக சிறிய அலகு செல். இது கரெக்டு தான். 2, மிக நீளமான செல் நரம்பு செல். இதுவும் கரெக்டு தான். பூமியின் முதலாக உருவான செல் ப்ரோகோயோட்டிக் செல். இதுவும் கரெக்டு தான். 4, தாவரத்திலும் விலங்கிலும் உள்ள நுண்ணுறுப்புகள் செல்களானது. இது தவறு. 5, ஏற்கனவே உள்ள செல்களிலிருந்து தான் புதிய செல்கள் உருவாகிறது. இதுவும் ரைட்டு. பொறுத்துக்க பார்த்துடலாம். கட்டுப்பாட்டு, இதுக்கு நியூக்ளியஸ். 2வது சேமிப்பு கிடங்கு. இதுக்கான பதில் நுண்குமிழ்கள். 3, உட்கரு வாயில், உட்கரு உறை. ஆற்றல் உற்பத்தியாளர். 4க்கான பதில் மைட்டோகாண்ட்ரியா. கேள்வி 5, செல்லின் வாயில் என்ன அப்படின்னா செல் சவ்வு. அடுத்து 5th ரோமன் பார்த்துடலாம். கோடி அளவின் அடிப்படையில் சரியான முறையில் வரிசைப்படுத்துக. ஆர்டர் மாறி இருக்குது, நம்ம ஆர்டராக எழுதுகிறோம் அப்படிங்கிறது தான். யானை, பசு, பாக்டீரியா, மாமரம், ரோஜா செடி, இந்த மாதிரி மாறி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது பாக்டீரியா, ரோஜா செடி, மாமரம், யானை, இப்படி ஆர்டர் வைஸாக பண்ணணும். 2வது கோழி முட்டை, நெருப்பு கோழி, பூச்சிகளுடைய முட்டை. இது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கொண்டு போகணும். பூச்சிகளுடைய முட்டை சின்னது, அதுக்கடுத்து கோழி முட்டை, அதுக்கடுத்து நெருப்பு கோழி முட்டை. 6th ரோமன், ஒப்புமை தருக, கம்பேர் பண்ணி பார்க்குறது. 1, ப்ரோகேரியோட் பாக்டீரியா, யூகேரியோட். ப்ரோகேரியோட் அப்படின்னா பாக்டீரியா, யூகேரியோட் அப்படின்னா என்ன? தாவர செல். 1க்கான பதில் தாவர செல். கேள்வி 2, ஸ்பைரோகைரா அப்படிங்கிறது தாவர செல்லு, அமீபா அப்படிங்கிறது என்ன? விலங்கு செல்லு. 2க்கான பதில் விலங்கு செல். 3, உணவு உற்பத்தியாளர் அப்படின்றது பசுங்கனிகம். ஆற்றல் மையம் அப்படிங்கிறது என்னது? மைட்டோகாண்ட்ரியா. 3க்கான பதில் மைட்டோகாண்ட்ரியா. இதோட இன்னைக்கான செல் பகுதியில் பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸு முடியுது. 6th ஸ்டாண்டர்டு 2nd டேர்மில் சயின்ஸு அலகு 6 மனித உறுப்பு மண்டலங்கள், இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபர்ஸ்ட் ரோமன்,
பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், மனிதனுடைய இரத்த ஓட்ட மண்டலம் கடத்துகின்ற பொருட்கள் எது? மனிதனுடைய இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருட்கள் ஆக்சிஜன், சத்து பொருட்கள், ஹார்மோன்கள், இது எல்லாத்தையுமே தான் கடத்துது. அப்போ ஒன்றுக்கான பதில் இவை அனைத்தும். கேள்வி 2, மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு எது? மனிதனுடைய முதன்மையான சுவாச உறுப்பு நுரையீரல்கள். 2க்கான பதில் ஆப்ஷன் டி நுரையீரல்கள். கேள்வி 3, நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படுகிற நிகழ்ச்சி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. என்ன அழைக்கப்படுகிறது? செரிமானம் அப்படின்னு அழைக்கப்படுது. 3க்கான பதில் ஆப்ஷன் சி செரிமானம். செகண்ட் ரோமன், கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஒரு குழுவான உறுப்புகள் சேர்ந்து உருவாக்குவது டேஷ் மண்டலம். ஒரு குழுவான உறுப்புகள் சேர்ந்து உருவாக்குவது உறுப்பு மண்டலம். 1க்கான பதில் உறுப்பு. கேள்வி 2, மனித மூளையை பாதுகாக்கிற எலும்பு சட்டகத்தின் பெயர் என்ன? மனித மூளையை பாதுகாக்கிற எலும்பு சட்டகத்தின் பெயர் மண்டை ஓடு. 2க்கான பதில் மண்டை ஓடு. கேள்வி 3, மனித உடலிலுள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகின்ற முறைக்கு டேஷ் என்று பெயர். மனித உடலிலுள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகின்ற முறைக்கு கழிவு நீக்கம் என்று பெயர். 3க்கான பதில் கழிவு நீக்கம். 4, மனித உடலிலுள்ள மிகப்பெரிய உணர் உறுப்பு எது? மனித உடலிலுள்ள மிகப்பெரிய உணர் உறுப்பு தோல். 5, நாளமில்லா சுரப்பிகளால் சுரக்கப்படுகின்ற வேதிப்பொருட்களுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹார்மோன்கள் அப்படின்னு பேர். தேர்ட் ரோமன், சரியா தவறாக பார்த்துடலாம். ரத்தம் எலும்புகள் உருவாகிறது. இது தவறு. ரத்தம் எலும்பு மஜ்ஜைகளில் உருவாகுது. அதுதான் சரி. எலும்புகள் அப்படின்னு இருக்கிறதுனால இது தவறு. கேள்வி 2, இரத்த ஓட்ட மண்டலம் மனித உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுது. இது தவறு. 3, உணவு குழலுக்கு இன்னொரு பெயர் உணவு பாதை. இது கரெக்டு. 4, இரத்த ஓட்ட மண்டலத்தில் உள்ள மிக சிறிய நுண்குடலுக்கு இரத்த குழாய்கள் அப்படின்னு பேர். இது தவறு. 5, மூளை, தண்டுவடம் மற்றும் நரம்புகள் சேர்ந்தது தான் நரம்பு மண்டலம். இது கரெக்டு. அடுத்து பொறுத்துக்க பார்த்துடலாம். காது ஒலி சவுண்டு கேட்குறதுக்கு. எலும்பு மண்டலம் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு. உதரவிதானம் தட்டையான தசை. இதயம் அப்படிங்கிறது இதய தசை. நுரையீரல்கள் அப்படின்றது நுண் காற்று பைகள். 5th ரோமன் பார்த்துடலாம். மாறி மாறி இருக்குது, நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும். முதல்ல இரைப்பை, பெருங்குடல், உணவுக்குடல், தொண்டை, வாய், சிறுகுடல், மலக்குடல், மலவாய். இது மனித உடலில் இருக்கிற உறுப்புகளை பற்றி கொடுத்துருக்காங்க. மாறி மாறி இருக்குது, நம்ம ஆர்டர் வைஸாக பார்த்துடலாம். முதல்ல வர்றது வாய், 2வது தொண்டை, 3 உணவுக்குடல், 4 இரைப்பை, 5 சிறுகுடல், 6 பெருங்குடல், 7 மலக்குடல், 8 மலவாய். இப்படி ஆர்டர் வைஸாக நம்ம எழுதணும். 2வது சிறுநீர் புறவழி சிறுநீரக நாளம், சிறுநீர்ப்பை, சிறுநீரகம். சிறுநீரகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல சிறுநீரகம் எழுதணும், 2வது சிறுநீர் நாளம் எழுதணும், 3வது சிறுநீர்ப்பை, 4வது சிறுநீர் புறவழி எழுதணும். அடுத்து ஒப்புமை தருகன்னு கொடுத்துருக்காங்க. தமனிகள் இரத்தத்தை இதயத்திலிருந்து எடுத்து செல்பவை. டேஷ் இரத்தத்தை இதயத்திற்கு கொண்டு வருவது. தமனிகள் இரத்தத்தை இதயத்திலிருந்து எடுத்துகிட்டு போகுது. ஆனால் சிரைகள் இரத்தத்தை இதயத்துக்கு கொண்டு வர்றது. 1க்கான பதில் சிரைகள். கேள்வி 2, நுரையீரல் சுவாச மண்டலம் சம்மந்தப்பட்டது. இதயம் எதோடு இணைந்தது அப்படின்னா இரத்த ஓட்ட மண்டலத்தோடு இணைந்தது. 3, நொதிகள் செரிமான சுரப்பிகளை உடையது. ஹார்மோன்கள் நாளமில்லா சுரப்பிகளை உடையது. இதோட இன்னைக்கான மனித உறுப்பு மண்டலம் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருக்கோம். 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 2 அலகு 7 கணினியின் பாகங்கள் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன், பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உள்ளீட்டு கருவி அல்லாதது எது? உள்ளீட்டு கருவி அல்லாதது ஒலிபெருக்கி. 1க்கான பதில் ஆப்ஷன் சி ஒலிபெருக்கி. கேள்வி 2, மையச் செயலகத்துடன் திரையை இணைக்கும் கம்பி எது? மையச் செயலகத்துடன் திரையை இணைக்கிற கம்பி VGA. 2க்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 3, கீழ்வருவனவற்றில் உள்ளீட்டு கருவி எது? கீழ்வருவனவற்றில் உள்ளீட்டு கருவி
சுட்டி. 3க்கான பதில் ஆப்ஷன் பி சுட்டி. கேள்வி 4. கீழ்வருவனவற்றுள் கம்பி இல்லா இணைப்பு வகையை சேர்ந்தது எது? கீழ்வருவனவற்றுள் கம்பி இல்லா இணைப்பு வகையை சேர்ந்தது ஊடலை. 4க்கான பதில் ஆப்ஷன் ஏ ஊடலை. கேள்வி 5. விரலி ஒரு டேஷ் ஆக பயன்படுகிறது. விரலி ஒரு சேமிப்பு கருவியாக பயன்படுகிறது. 5க்கான பதில் ஆப்ஷன் சி சேமிப்பு கருவி. அடுத்து பொறுத்துக்க பார்த்துடலாம். காணொளி பட வரிசை இதுக்கு இணைவு படம். அருகலை கம்பி இல்லா இணைப்பு. அச்சுப்பொறி வெளியீட்டு கருவி. விசைப்பலகை உள்ளீட்டு கருவி. மிகுதிறன் பல்லூடக இடைமுகப்பு HDMI. இது LED தொலைக்காட்சி. இதோட இந்த கணினியின் பாகங்கள் பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸு முடியுது.